ப்ரோ ஐக்கூ 15 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அமேசான் கிட்ட இருந்து ரீஃபண்ட் வந்துருச்சு. நானும் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இஎம்ஐயை கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது திருப்பி அவங்ககிட்டயே போடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் சொன்ன இன்புட்னால வந்து பார்த்தீங்கன்னா தப்புச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒன் அசிஸ்டோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோக்கு மொக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க வந்து ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. ரேஷியோவே ஒரு மாதிரி இருக்கனால இவனை நம்பி நம்ம இவங்கிட்ட இருந்து அடிஷ்னல் வாரண்டி வாங்கினா எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அதோட ஒஸ்ட் சர்வீஸாக இருக்குது, வாரண்டி அந்த அளவுக்கு கிளைம்லாம் பக்காவெல்லாம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இப்படின்னு வந்த கமெண்ட்ஸ்லாம் தான் நிறைய. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்களா முடிவு பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்ட்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரிலாம் தான் கமெண்ட் வருது. ஸோ இவங்கெல்லாம் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒன் அசிஸ்டை நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுரா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கடுத்து அவனும் வந்து எனக்கு இப்போ ஐக்கூ 15 போகிறதுக்கே மனசே விட்டுருச்சு. ஏன்னா ஒரு தடவை ஆர்டர் போட்டு வந்துருச்சுன்னா ஓகே.